ஆனா சக்தி கிட்ட நான் பேசுறதையும் பழகுறதையும் வச்சே பொன்னிக்கு டவுட் வந்துருச்சு. இப்ப வெட்ட வெளிச்சமா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுப்பா. எங்க இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மா, அவ உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்குறதுக்கு பாக்குறா. நீ இதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாத. நீ இப்ப வரைக்கும் இது எதையும் ஒத்துக்கலல்ல? இல்லப்பா. மா, நீ அப்படியே இரு. இத போய் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்ற அளவுக்கு அவளுக்கு எந்த தைரியமும் கிடையாது. ஒருவேளை அப்படி அவ சொல்லிட்டா கூட அதை யாரும் அவங்க நம்ப மாட்டாங்க. நீ தைரியமா இருமா. இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே நடக்காது. இல்லப்பா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு காலையில வீட்டுக்கு 2 தரகர் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்களுக்கு வரன் பார்க்கணும். பாத்திரலாமா? யாருமா அந்த பொண்ணு? யாருக்கும் மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஆமா. அப்படி யாருமா அந்த பொண்ணு? வேற யாரு? பிரீத்தி தான் மாமா. நீங்க சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்ல. ஐயோ, எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறா பாத்தீங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பலான்னு பாக்குறா. தரகர்கிட்ட இத பத்தி சொல்லும் போதே அவன் நக்கலா பார்த்த பார்வையும் குத்தலா பேசின பேச்சும் நேரா என் மூஞ்சில அரைஞ்சு சொன்ன மாதிரி இருந்துச்சுமா. அதுல இந்த வீட்டாளுங்க வேற பொன்னிக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை பாருன்னு இவ்வளவு புகழ வேற செய்யறாங்க. அதான் எனக்கு இன்னும் ஆத்திரம் ஆயிடுச்சு. என்னம்மா அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அததான்ப்பா நானும் சொல்றேன். அவ என்ன டைரக்டா எதிர்க்கிறதுக்கே தயாராயிட்டா. என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக இனி அவ என்ன வேணாலும் பண்ணுவா. உண்மைதான் பிரீத்தி. இனி நீ அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ இவ்ளோ தூரம் உன்னை மிரட்டுறா, உனக்கு எதிரா காய் நகர்த்துறான்னா உன் கல்யாணத்தை நிறுத்த அவ பண்ண சதி வேலை எல்லாத்தையும் நீ சொல்லிட வேண்டியதானே? இல்லம்மா, அதெல்லாம் சரியான நேரம் பார்த்துதான் நாம சொல்லணும். என்ன ஆனாலும் சரி, நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் வந்துடாதம்மா. கண்டிப்பா வரமாட்டேன். நானா அவளான்னு பாத்துறேன்.